ஜாக்கெட்டை கழட்டுவேன், பாவாடையும் கழட்டுவேன். கலட்டி புண்ணியம் அது உன்னை கேட்டாங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை போகாத. பொம்பளை பிள்ளையா லட்சணமா நட. நீங்க முதல்ல ஆம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்துக்கங்க. என்ன எனக்கு சட்டம் போடுறியா? எனக்கு சட்டம் போடுற ஆளுகளை கண்டால எனக்கு பிடிக்காது. நான் சட்டையும் போட சொல்ல, பாடியும் போட சொல்ல, ஓவரா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அடிச்சு மூஞ்சி போல பேத்து புரியும் பேத்து. ஏங்க தேவலாம என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காதீங்க. மண்டே திறந்து விட்டுருவேன். நான் யாருன்னு கேட்டு பாரியா? ஏதாவது சொல்லுங்க, என்னை பத்தி பெருமையா கூடவே இருந்தா தானே சொல்லுவாங்க. வேலையை பாரியா எல்லாம் சொல்லுவாங்க. காலையில பிஸ்கட்டு மிச்சம் எல்லாம் வாங்கி தரேன் சொல்லுங்க என் கூடவே. அப்படி யாருப்பா? என்னப்பா தெரியுமா? வந்து மோதுறியா? ஆள் தெரியாம யாரு? அப்படி யாருன்னா சொல்லி சொல்ல. முதல்ல யாருக்கிட்ட மோதுறோம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. அட அதை தாண்டி அப்ப யாரு தெரியுமா? ஏய் உனக்கு முதல்ல தெரியுமா யாருன்னு? அது தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். சொல்லு யாரு? ரொம்ப சிரமப்படுவீங்க சொன்னா கேளுங்க. அட பெரிய பூலாந்தேவி. ஐயோ யாரை பார்த்து பூலாந்து? அட இது யாரும் தெரிஞ்சுக்கிட்டு மோதுங்க. அட இது என்னடா வம்பா இருக்கு? யாரா சொல்லி தொலைங்கடா. இது தயவு செய்து உங்க நன்மைக்கு தான் சொல்றேன். முதல்ல யாருக்கிட்ட மோதுறோம், திறமை என்ன, தகுதி என்ன, பேக்ரவுண்ட் தெரிஞ்சு மோதுங்க. அப்பா தெரியுமா? அப்பா ரொம்ப கேட்டு போடுதுப்பா. வேணா பண்ணு, நாளைக்கு பைக்ல போகும்போது சொல்லிக்கலாம்ப்பா. எனக்கு முதல்ல இப்ப சொல்லு, அவ யார் தெரியுமா? யார் தெரியுமான்னு. அவரே சொல்லியிருக்காரு, நீங்களாவது சொல்லுங்களேப்பா. வாயை திறந்து யாருன்னா அது? அந்த பிள்ளை யார் தெரியுமா? அடுத்த ஆள் நீதானடா? யாருன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கங்க. யாருன்னு தெரியுமா? அது ஓடிருங்க. அவ யாரு தெரியுமா? போனா போகுது, இதோட போயிருங்க. யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு யாருன்னு தெரியுமா? அது அப்பதே இருந்து குரூப்பா யாருன்னு தெரியுமா யாருன்னு தெரியுமான்னு கேட்கறாங்களே தவிர யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. முதல்லையாவது சொல்லிட்டு அடிச்சாங்க, இப்ப சொல்லாமலே கொள்றாங்களே. அம்மா நீ யாராவனாலும் இருந்துருப்போ. அப்படியே பேசக்கூடாது. அவங்க யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? நான் யார் தெரியுமாடா? நீ யாரா வேணா இருந்துட்டு போ. யார் தெரியுமா? யாரு? யார்யா? தெரியலடா. நீ யானே தெரியல. நீங்க பண்ற கொடுமையில இப்ப நான் யாருன்னே எனக்கு தெரியாம போச்சடா. நீ யார் தெரியுமாடா? யோ அனாவசியமா எங்க அப்பா பத்தி பேச. அவர் யார் தெரியுமா? நீ யார் தெரியுமாடா? எங்க மாமா யார் தெரியுமா? நீ யாரா? நீங்க எல்லாம் யாரா? எதுக்குடா வந்தீங்க? ஏன்டா வந்தீங்க? என்னைய கொல்றதுக்கா? இப்ப கேளுங்க நான் யாருன்னு. இப்ப ஒண்ணு தவறுல ஓடிருங்க. அது யார் தெரியுமா? யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மன்னிச்சு விட்டுட்டோம், ஓடி போயிருங்க. மொத்தம் இந்த நாடகமே முடிஞ்சாலும் இவன் யாருன்னு நீங்க சொல்ல மாட்டீங்களா? அம்மா நீ டான்ஸ் தானே கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. பெரிய கண்டுபிடிப்பு. ஏக்கால் இப்ப நான் யாருன்னு தெரியுதாடா? சொல்லுங்கடா பாப்பா. நான் யாரு தெரியுமா? முண்டை நான் தான் பப்புன்னு சொல்ல வேண்டியதாடா. இதுமா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. உன்னை மன்னிச்சு விடுறேன். நீ ஒண்ணு மன்னிக்க வேணாம். நீ சண்டைக்கு வா. சப்புன்னு கொடுத்துன்னு வச்சுக்க. அப்படியே ஒரே ரச்சதான் தலை இந்த பக்கம் திரும்பி குண்டியை பார்க்க எட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்க. யார்கிட்ட வந்து பேசுற? இங்க இருங்க, தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காதீங்க. கண்ணாடி வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. பொம்பளை பிள்ளை யாருன்னு தெரியுமா? தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. வளரும் பெரையே தேயாது, அழுத மனசு தாங்காது. இப்ப வாது சொல்லுங்கடா. இவ யாரா? இப்ப தெரியுதா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? சொன்னமே கேட்டியலா? இப்ப தெரியுதா யாருன்னு? யாரு? தேவலாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதே நான் சொல்லிட்டு இருக்கேனா இல்லையா? என்ன கூட்டிட்டு வந்து என்ன இப்படி பண்ணி? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட? யார் தெரிஞ்சுக்கிட்டியா? நீ ஒரு ஒண்ணா நம்பர் லூசுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்ட. ஐயோ 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 ஐயோ.
தீமையில்ல. குருட்டு முண்டை போதும், பாட்டை நிப்பாட்டு. அப்படி தடா இந்த இருக்க பனியனை சரி பண்ணுங்க, பனியனை டிஷர்ட்லாம் சரி பண்ணுங்க. யாரும் பார்க்கறதுக்குல யாரா பாக்குறாங்க? என்னைய லூசுங்கிறாரு. யார் பாக்குறது? இப்ப தெரியாடா நான் யாருன்னு. எவ்வளவு வாங்கினாலும் கெட்டப்ப மெயின்டைன் பண்ணுவேன். என்ன தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை வந்த கோபத்துல குறுக்க இருந்த மைக்க மறந்துட்டியே. நோ ப்ராப்ளம் தெரியும், அண்ணன் பாத்துக்கிறேன். மெயின்டைன் பண்ண நீங்க எல்லாம் பொம்பளை ஆளுங்களா? கேட்க சிரிக்கிறியா ஆத்தா? ஒரு வார்த்தை ஏண்டி சிரிக்கி என் பயல அடிக்கிறேன்னு கேட்கறியா? இந்த அடி வாங்கினால தான் 200 ரூபா கிடைச்சிருக்கு மணிகண்ட பிரபுக்கு. ஆனா இது அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அடி வாங்கினது நானு, எனக்குத்தான் செல்லணும். அது சும்மா உட்காந்துருக்க அவனுக்கு எதுக்கு 200 ரூபா? அது அப்புறம் பேசிக்குவோம். ரைட், அடிச்சிட்டீல்ல? உனக்கு வெக்கமாவே இல்லை? இல்லை, அடிச்சிட்டீல்ல, போயிட்டே இரு போ. இது மாதிரி எம்புட்டு செருப்படி எம்புட்டு விளக்கமாத்தடி. என் சர்வீஸில் இதுக்கெல்லாம் நான் மயங்கினா வாழ முடியுமா? இந்த பார், எதுக்காக இந்த சீப்பு கையில வச்சிருக்கேன்? எதுக்கு? இந்த மாதிரி செருப்படிகள் விழுகும், அப்போ நம்ம தலையை சீவிக்கணுங்கிறக்காகத்தான் எப்பவும் கையில் சீப்பு கண்ணாடியோட அலையிறவேன் நான். நீ கால வெக்கமா இல்ல? நீ செருப்பை கலட்டி என்ன அடி, அது எனக்கு கிருடன் கட்டது மாதிரி. விளக்க மாத்த கொண்டு என்ன அடி, அது எனக்கு வெஞ்சாமரை வீசின மாதிரி. சாணியை கரைச்சி என் தலையில ஊத்து, அது எனக்கு திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி. பீ எடுத்து மூஞ்சில சப்ன, அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. எதுக்கும் கலங்க மாட்டேன். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மலங்க பைய யாருன்னா அது மிஸ்டர் அறிகிறன் நான் தான். அறிவே இல்லாம சொல்லிட்டு தெரியுறாரு. ஆமா, மைக்க போட்டுக்கிட்டு மைக் போட்டு லைட் போட்டு மேடை போட்டு சொல்லியிருக்கேன். நான் மலங்க பைய தான். நீ எப்படி? நானும் ரோசகாராளு. ஐயோ, பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இருந்தா நானும் எங்க அப்பா எங்க மாமா எங்க எல்லாருமே கிளம்பி போயிடுவோம். அந்த ஊரை விட்டே தாண்டி போயிடுவோம். இருங்க இருங்க. ஆமா, அந்த அளவுக்கு ரோசகாராளு. நீங்க ரோசக்காரியாவே இருங்கன்ட்டேன், நான் வேணாங்களே. ஆனா இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? என்ன? மலுங்கம் பொழைச்சான், மானஸ்தன் செத்தான். ஏன்? அப்படி இல்லைங்க, பழமொழி அதுதான். மானஸ்தன் பொழைச்சான், மலுங்க செத்த கிடையாது. நான் நிரூபிப்பேன். எப்படி? மலுங்கன் தான் பொழைப்பேன், மானஸ்தன் சாகத்தான் போறேன். மானஸ்தன் உயிரோட தான் இருப்பேன். கிடையாது, நான் நிரூபிக்க. ரோசக்காரன் உயிரோட தான் இருப்பேன். இப்ப நான் நிரூபிச்சு விட்டேனா? நீங்க நிரூபிங்க பாப்போம். இப்ப நீ ரோசக்காரி தானே, நான் மலங்க பைய தானே. ஒரு பேச்சுக்கு சும்மா காட்சிக்கு சும்மா ஆச்சுக்கு லுலுலு ஆகி சொல்லுங்க. நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கிவிட்ட. 5 லட்சமா? டோர் லாக். ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். ஓகே, வருஷம் 5 ஆயிருச்சு, நீ வட்டியும் கட்டல முதலும் கட்டல. போன் பண்ணி கேட்கலாம்னு கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இன்னைக்கு அம்மங்குறிச்சி நாடகத்துல பப்புன்னு யாருன்னு தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட. சொல்லல யாருமே. இப்ப நான் கடன் கொடுத்தவே உங்கள்கிட்ட கேட்கணுமா வேண்டாமா? நல்லா கேட்கணும்ல. சும்மாவா 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கிய, அது இந்த எனக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கிய முன்ன தெரியாத பிள்ளைக்கு. அதெல்லாம் காசை கேட்கணும். அவர் வீட்டு காசு அவர் கேட்காம என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் கேட்கணும். என்னம்மா ராணி தங்கச்சி நல்லா இருக்கியா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா? இன்னும் வர வர உடம்பு குறைஞ்சிருச்சு, இன்னும் நல்லா சாப்பிட்றியா இல்லையா, என்ன பண்ற அப்படின்னு என்ன கேட்கணும். சாப்பிட்றியா, என்ன பண்ற? 5 லட்ச ரூபா கடன் கொடுத்தேன், கொடுக்கலனாலும் பரவாயில்ல. ஆமா, வட்டியாவது கொடுக்கலாம். வட்டியும் கொடுக்க முடியலையா? சரி விடு, நீ எப்பவும் தங்கச்சி பூவோடையும் பொட்டோடையும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ஆமா, அண்ணனோட ஆசீர்வாதம் எங்கேயும் எப்பவும் உண்டு. எந்த வெண்ணையோட? அண்ணனோட ஆசீர்வாதம் எங்கேயும் உண்டு.
அந்த 5 லட்ச ரூபாவை கொடுக்க வேணாம். 3 லட்சத்தை நீனே வச்சுக்க. அந்த 2 லட்சத்தை மட்டும் உன்னால முடிஞ்சா அன்னை சோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமை வந்து உனக்கு கடன் கொடுத்தா பிச்சை தான் எடுக்கணும். அதனால எப்படியாவது டெய்லி 50 உன்னால முடிஞ்சா, இல்லைன்னா வேணா இருக்கட்டும். உங்களுக்கு 5 லட்சம் ஓவாயை கொடுத்துவிட்டு நாங்க என்னம்மா ராணி நல்லா இருக்கியா, ஏன் உடம்பு வீட்டுல எல்லாரும் வெளியுது, சௌக்கியமா? நீங்க நல்லா சாப்பிடுங்கோ, நீ நல்லா தங்கச்சி பூலோடையும் பொட்டோடையும் நல்லா இருக்கணும், ரொம்ப அவசியம் இல்லை எனக்கு. நான் கேட்கறேன் பாரு, இப்ப கடனை எப்படி கேட்கறேன்னு பாரு. எப்படி கேப்பீங்க? ஏண்டி எச்சிக்கல நாயே, யோ பேசாதடி பேச்சிருக்கி, தாயா கடன்காரன் நாய், யோ பிச்சைக்காரன் நாய். வாங்கினடி காசு 10 வட்டினாலும் பரவாயில்ல, கொண்டாங்கன்னு வாங்கி குடும்பத்தோட பிரியாணி வாங்கி பியத்தின மாதிரி தின்ன ஆவு ஆவு. பேசாதடி. இதுல நம்மளுக்கு பிஸ்லரி வாட்டர் வேணுமா, கார்பரேஷன் தண்ணி சளி பிடிச்சிக்கிறோமா, உங்களுக்கு பிஸ்லரி வாட்டர் அதுக்கு தொண்டையை கட்டும், அதுக்கு என் மூத்தத்தை பேசாதடி கட்டக்காரன் நாயே. காசை கொடுக்க வக்கில்ல உனக்கு அதுக்கு பாவாடை சட்டை சிகுன்னு அவுத்து போட்டு அம்மனை கூடியா பிராயில கற்பனைக்கு ஒரு அளவு இல்லாம போச்சியா. 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி என் பணத்தை குடுறி, 10 பாத்திரம் தேய்க்க முடியலன்னா 10 பையட்ட அப்படின்னு கேட்கற. கேட்டுட்டேன். நீ ரோசக்காரி என்ன செய்வ? விக்காத வித்தாவது நான் உன் கடனை அடைச்சிருவையா. நீயே சொல்றது விக்காதுன்னு அப்படி வைப்பாத. யோ ஊர்ல கிடக்கு சொத்து வத்தெல்லாம் வித்துவிட்டு இந்த கேள்வி கேட்டதுக்கு உன் கடனை அடைச்சிட்டு தூக்கு மாட்டி தொங்கிருவேன். இப்பெல்லாம் இந்த கேள்வியை கேட்டு உயிரோட இருக்கணுமா? கடவுளே கைவிடு. நீயே முடிவுக்கு வந்துட்டியே. ஏய் கடனை அடைச்சிட்டு தூக்கு மாட்டி தொங்கிருவேன். தூக்கு மாட்டி தொங்கிருவேன். ரோசக்காரி செத்து போவேன்னு வந்துருச்சா? இப்ப தோசையை பரட்டி போடுவோம். நான் ஒரு 50 ரூபா உங்ககிட்ட கடை வாங்கிவிட்டேன். நான் மட்டும் 5 லட்சம், நீ மட்டும் 50 ரூபானா என்ன இருக்கும்? சத்துக்கு தாமா கடை வாங்கலாம், நமக்கு அதுவே ஜாஸ்தி. நீ 5 கோடி வாங்கினாலும் கட்டலாம். ஆண்டவன் உனக்கு இந்த அமைப்பை கொடுத்துருக்கியா, நம்மளால முடியாது, புண்ணாக்கிடுவாங்க, ஒத்துக்கிறவும் மாட்டாங்க. அவ்வளவு ஒர்த்து கிடையாது 5 லட்சத்துக்கெல்லாம். ஏதோ சரக்கடிக்க காசு லாபம் 50 ரூபா வாங்கிவிட்டேன். நான் கடனை கட்டலை. இப்போ நீ கேட்குற நல்லா கேட்பல. அறப்போத நாயே, குடியார நாயே, 50 ரூபா வாங்கினில, உனக்கெல்லாம் வெக்கமல்ல? சூடு சோன மான வெக்க ரோசை ஏதா இருக்கா? சோத்தை திங்கிற, சோத்தை விட்டு வேற எதே திங்கிற? புண்ணாக்கையா திங்கிற? எரும மாடு உனக்கெல்லாம் எதுக்கு பேண்ட் சட்டை இல்லை கேட்குறேன்? குடிக்க வக்கில்லாத 50 ரூபா வாங்கினில, ஆமா அதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம். இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு என்ன கேட்டீங்க? இதுக்கு என் மூத்தத்தை குடிக்கலாம்னு. போத வருமா? போத வருமா மூத்தத்தில்லையா? போத வரும் தெரிஞ்சால் நான் என்னத்துக்கடி டெய்லி கையில் வர 500 ரூபா 200 ரூபா கடையில் செலவு பண்ணுறேன். அழகாக 5 லிட்டர் கேனை உங்ககிட்டே கொடுத்து. 5 லிட்டர் கேனையா? ஒரு வாரத்துக்கு கூட நீ சொட்டு நீர் சேகரித்து கொடுக்குற மாதிரி கொடு. எப்படி பவுண்டா கலந்து தான் குடிக்க போகிறோம். நீ கொடுக்குறதா இருந்தால் பாட்டில் கூட வேண்டாம், வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடு. எடியா கையம்மா. இப்போ நீ என்கிட்ட என்ன கேட்குற? எப்போ 50 ரூபா காசை கொடுப்பேன்? நம்மகிட்ட ஒரே வார்த்தை தான். எப்படி கொடுப்போம்ல? அதான் எப்போ கொடுப்பேன்? இருக்கும்போது வாங்கிக்க. அதான் எப்போ இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனால் தானே காசு. சார் எப்போ சார் வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தால் தான் போவேன். எப்போ சார் மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வாரியா? யோ சரியா, என்கிட்ட காசையும் கொடுத்து விட்டு படுக்க வரம்ன்றாடா. ஏய் என்கிட்டலாம் கடன் கொடுத்தவன் தான் வாங்க முடியலன்னு தூக்கு போட்டு சாகணுமே தவிர நான் மசூர் கூட சாக அரிசி முட்டை உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. அதுக்கு தான் சொன்னா ரோசக்காரனுக்கு காசை கொடு, மழுங்க பயிலுக்கு பொண்ணை கொடுறான். ஏன் காசை ரோசக்காரனுக்கு கொடுத்தா சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டோம்னா நீ சொன்ன மாதிரி விற்காத வித்து கொடுத்துருவேன். அதான் விற்காது. மழுங்க பயிலுக்கு பொண்ணை கொடுத்தாத்தான் இப்படி நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு உன் பின்னாடியே திருறேன் பத்தியா, அப்படி குடும்பம் நடத்துவேன். அப்பதான் குடும்பம் கெட்டு போகாம இருக்கேன். எடியா கையா முதல்ல உன்னை மன்னிச்சிட்டேன். என்ன ஒண்ணு நீ மன்னிக்க வா, சண்டைக்கு வேணா வா. என்ன கையை தொடவே வர மாட்டீங்க? தொடாதேன்னு சொல்லிருக்கீங்க, அப்புறம் திருப்பி அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கனே பேசாம தான் இருந்தேன். யாரையா அமுக்குன? உன்னை வண்டியில என்ன போட்டு அமுக்குனியா? அன்னைக்கு எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க, என்ன படுத்துருந்தீங்களே. அது எங்க அம்மாச்சியா? சிவன்ராஜுக்கு டான்ஸ் இல்லைன்னு கூட்டிட்டு போனா என்ன பண்ணுவீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நிஜமாவே அது உங்க அம்மாச்சியா? எங்க அம்மாச்சி தாயா. நான் தான் என் டையெல்லாம் அடிச்சு கூட்டிட்டு வந்தேன். அது எப்படி கரெக்டா உன் வளர்த்தியே இருக்கும் அம்மாச்சி? எங்க அம்மாச்சி ஏன் வளர்த்தி தாயா இருக்கும். சரி அந்த கிழவிக்கு அறிவு வேணாமா? ஏன் படுக்கிறது உன் சால் எடுத்தா ஒத்தி படுக்கிறது? ஏன் என்ன பண்ணீங்க? உன் சாலுங்கும் நீ தான் படுத்திருக்கியாக்கும்னு நினைச்சு பாஞ்சிட்டேன். எந்த பக்கத்து?
கடைசி சீட்ல. அது முன் சீட்ல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. இப்போவும் நான் தான் அவுட்டா? அதான் டிரைவர் என்னை திட்டிருக்காப்ல. எவன்டா கடைசி சீட்ல ஓட்டையை போடுவானே? போய் அங்கிட்டு உங்க ஆமா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மாம்பழம் வர பாக்குறேன். நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க. ஐயா வெரி சாரிங்க. சக்கச்ச வந்த பழம் தேனாக இன்னைக்கு பழம். சக்கச்ச வந்த பழம் இது தேனாக இனிக்க பழம். எல்லாரும் வாங்க பழம் இது எனக்கு பேர்கிட்ட மாம்பழம் பாத்தியா கேக்கேக்கமா நீ புடிச்சு பார்க்க மாட்டமா. மாம்பழம் விக்கிறேங்க. என்ன பழம்? யோ மாம்பழம். ஓம்பளமான்னு கேட்குறேன். யோ ஏம்பளமா ஓம்பளமான்னு கேட்குறேன். அப்படின்னா ஆள் இருக்குன்னு சொல்ல வேண்டியது. யோ போய் அங்கிட்டு. ரைட், ஓகே. என்ன விலை? மல்கோவா விற்கிறேன். ஒரு பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். 5000 கொடுக்கலாம் அந்த பழத்துக்கு. யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த முட்டா பயலுக்கு தெரியாத வேலை எப்படி கொடுப்பாங்க? எனக்கு தெரிஞ்சவனுக்குலாம் தெரியும். என்னது? பழத்தோட அருமை தெரிஞ்சவனுக்கு தானே தெரியும். என்ன மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? லட்டு எனக்கா? எப்படிங்க சொல்றீங்க? இதெல்லாம் கையில் கிடச்சிடாக்கல் சப்பி சப்பி ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு வாரத்துக்கு இதே வேலையா? அப்புறம் வாயை பிடிச்சி இழுத்துறாது. அடுத்த வாரம் தான் அடுத்த கட்டத்துக்கு இறங்குறது. ரெண்டு செயல்படணும். உங்களுக்கு பழம் சாப்பிட தெரியுமா? மாம்பழம் திங்கிறதுல மாவட்டத்திலே பரிசு வாங்கினேன் நான். எப்படி சொல்றீங்க? இவங்களுக்கெல்லாம் மாம்பழம் சாப்பிட தெரியாது. ஏன் சாப்பிட தெரியாதா? அது மூந்து வந்து பாருங்க. அவன் சிஷியன். பழத்தை வாங்குறேன், கத்தி எடுக்கிறேன், 4 கீத்து போட்டு 4 பேரும் சாப்பிட்டு போறேன். ஆமா சொன்னா உங்க அப்பா என்ன கத்தியை போட்டு அறுக்கிற முடியாது. அப்புறம் பழத்தை என்ன முழுங்க முடியும்? கத்தியை போட்டு அறுத்து தான் சாப்பிடணும். இந்த பழத்துல கத்தி படலாமா? இது எப்படி சாப்பிடணும் சொல்லித்தரேன். எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். சும்மா இருங்க. சும்மா தானே இருக்கு. ஏற்கனவே தானே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்கேன், அத்துக்கிட்டு போற மாதிரி. நீங்க நம்ம பையன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச்சு குத்தி இருக்கானா இல்லையா? அப்போ முக்கியமான நல்ல அர்த்தம். அப்புறம் லைட்டாக ஒரு நசுக்கணும், காயா பழமா. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும், அப்படியே அப்படியே கசக்கி விடணும். அப்புறம் உள்ளங்கை வச்சுக்கார் அப்படியே. என்ன சவுண்ட் ஒரு மாதிரியா கேட்குது? இங்கே பாரு நல்லா. இங்கேருமா நல்லா. இங்கே என் பேண்ட்டு கிழிஞ்சிருக்கான்னு பாரு. யோ இங்கறியா? இல்லையே. ஏய் நீதானா கேட்குறவன்டா? ஆமா. மாம்பழம் தேய்க்கிறதுக்கு நல்லா வாசிக்கிறான்னா கரலா கட்டை போட்டு உருட்டு மாதிரி விட்டுட்டு கிடக்க. நல்லா கசக்கி விட்டு நுனியில் ஒரு கடி கடிச்சிட்டு அப்படியே அமுக்கிக்கிட்டே உருங்கணும். எப்படி? மணி அப்படி செய்யாத, எனக்கு ஒரு மாதிரியா பூசுது. நல்லா. இப்போ நீதானா உறிஞ்சுறதுக்கு மீசி கூறானா? நீ நல்லா வந்து மாம்பழம் வைக்க விட்டா உம்மா. அம்மா அனாஜமா பேசாதயா. அம்மா மாம்பழம் வைக்க விட்டா அம்மா. மாம்பழம் தெரியாது சும்மா. மாம்பழம் வைக்கிற அம்மா பழத்தை தெரியாதும்மா. ராணி மகளே, அப்பா அவர் சொல்ற மாதிரி ஆட மாட்டா. அப்பா இனிமே தெரியாம பண்ணிட்டேன். எவ்வி எவ்வி மணி என்ற முட்டியில உட்கார போற. ஆமா, நம்ம கரெக்டா இருக்குன்னு சொல்லி வாக்க போறேன். ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு போக போகுது. அங்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், உங்க அம்மா மாதிரியா பண்ணிக்கிட்டு. அம்மா மாதிரியாவா?
ப்ளீஸ் துறை கொஞ்சம் இறங்கி வந்து பிடிச்சிக்கிறியா அந்த பக்கம். நீங்கள் நம்மள மாதிரி தானே மாப்பிள்ள. போட்டோம் ஒழுங்கா குத்தல போட்டோம் 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 போட்டோம். அதையாவது நக்குமே. ராணி ராணி சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னத்தை தேடி இருக்கீங்க? என்ன இருக்கு? இப்போ புடிங்க அந்த பக்கம் வீச போறேன் இப்ப. சரி சரி, நான் உன்னை ஓப்பனா ஒன்று கேட்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஏழு சவுண்ட் விட்டு நான் எப்படி கேட்குறேன்? சரி நீயே என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை அதுவும் கேட்க முடியா? சரி போ. நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் லவ் பண்ணலை உங்களை. நான் பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன். நீ பண்ணலைனாலும் நான் உன்னை பண்ணுவேன். நீங்க பண்ணுனீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். நான் லவ் பண்றதை நீ ஏத்துக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லை. என்ன காதல் முட்டாள்தனமான காதலா இருக்கு? என்னது முட்டாள்தனமா இருக்கா? அது என்ன நான் பண்றதை நீங்க ஏத்துக்கலைன்னா எனக்கு ஏன் காதல்? அதை யார்கிட்ட நான் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தானா விரும்பிக்குவீங்களோ? உன் காதல் வேண்டாம், அது ஒரு சைடா இருக்கு. டபுள் சைடு இல்லைன்னா பரவாயில்ல, ஒன் சைடு ஆம்லேட் மாதிரி நானே லவ் பண்ணிக்கிறேன். காதலை பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. உங்களை மாதிரி நல்ல எனக்கு வேலை இருக்கு. இனிமேல் நம்ம வாழ்க்கையில எது எடுத்தாலும் பாதி பாதி தான். என்னங்க சொல்றீங்க? ஒரு தயிர் சாதம் வாங்கினா ஆளுக்கு பாதியா சாப்பிடுவோம். ஐயோ பத்தாதே. ஒரு எடுப்பு சாப்பாடு எடுத்து ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம். ஓகே. ஒரு குவார்டர் வாங்கினா கூட ஆளுக்கு கட்டிங்க கட்டிங்க. யோ ஓ முத்தி உன்னை விட்டு போமாயா? நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. நீ இல்லையே இனி நான் இல்லையே, உயிர் நீயே. நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. வானப்பறவை வாழ நினைத்தா வாசல் திறக்கும் வேடந்தாங்கள். வானப்பறவை பாட நினைத்தா கையில் வருமே பருவ பாடல். மஞ்சள் வளர்க்கும் முன்னெத்திக்கு ஒரு பொட்டுக்கொரு அர்த்தம் இருக்கும் உன்னாலே. கணக்கி விடுமே
நீ எப்போ முழிக்கிற எப்போ தூங்குறேன்னே தெரியலையே. நீ என்ன பண்ணுற? ஆ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் மாமா கடைக்கு போகிறேன். எதுக்கு? உனக்கு சேலை, எனக்கு வேட்டி, தாலி, மாலை எல்லாம் வாங்கிட்டு ஒரு படி நெல். ஆமா, காமாட்சி விளக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. ஏய் அப்பா, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் கர்மாதி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க. நீ வீட்டுக்கு போ, மாமா பின்னாடி வர்றேன். பின்னாடியே எதுக்கே வர்ற? மொத்தம் நீ முன்னாடி போகவே மாட்டேன், பின்னாடியே தான் திருவேன். அது நல்லா இருக்கும், உனக்கு தான் புரியல. சரி நீ பரவாயில்ல, நீ போ.